ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் சேஸ் பைலட், இவன் தான் உங்கள் சே. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன்டா இந்த ஆக்ஸார் ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு என்னை வச்சிருச்சு. ஸோ அது என்ன கதை அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆக்ஸார் ஹெல்மெட் வாங்கி கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு 1 இயர் கிட்ட ஆகப்போகுது. ஸோ இந்த 1 இயரில் நான் பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள், இது வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஃபேவரட் பிராண்டான ஆக்ஸார், இதை ஏன்டா இப்படி ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க இவங்க. அப்படி என்ன தான் பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, இதில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே மேலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிகிறதா, இந்த ஹெல்மெட் வந்து அப்படியே மேலே இருக்க ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து அப்படியே உறிஞ்சிடுச்சு. ஏன்டா இப்படி உறிஞ்சுனே எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 1 இயர் தான் ஆச்சு. ஒரு 5750 கொடுத்து இந்த ஹெல்மெட் வாங்கிடுங்க. ஸோ ஆனால் இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருசாக உரியல, ஆனால் உறிஞ்சிருக்கு. பார்த்தா தெரியுதா, பார்த்தீங்கன்னா தொட்டாலே அப்படியே உறிஞ்சு வருது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. ஓகேவா, இது வந்து ஒரு இந்த சைடில் கிளாசி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன மேட்டு தான். ஸோ இப்படி வந்து ஒரு எல்லாம் கலந்த கலவையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டில் நான் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், இந்த ஆக்ஸார் ஹெல்மெட் வாங்குறதுக்கு காரணமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இதோட டிசைன், இதோட ஸ்டைலான ஒரு டிசைன். ஸோ அந்த டிசைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்படி ஃபுல்லாக டேமேஜ் ஆனது எனக்கு ஒரு மன சங்கடமாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஸ்டட்ஸ் வச்சுருந்தேன், ஸ்டட்ஸோட தண்டரு. ஸோ அந்த ஹெல்மெட்டு கூட இந்த அளவுக்கு மோசமாக போகல. அது வந்து இத்தனைக்கும் மேட் ஃபினிஷு, அது ஒரு மாதிரி அழுக்கு தான் ஆச்சு. இதுமாதிரி ஸ்டிக்கரில் முடியல. ஆனால் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரே சங்கடமாக இருக்குது. ஸோ அடுத்த விஷயம், முக்கியமான விஷயங்க, இந்த ஹெல்மெட்டோட வெயிட்டு. ஸோ இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டு. ஸோ இது வந்து ஒரு 1600 கிராம்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்கள் ஸ்டிக்கர் வந்து பிஞ்சு போச்சு. ஸோ 1600 கிராம்ஸ். ஸோ இந்த ஹெல்மெட்டை வந்து நான் யூஸ் பண்ண வெயிட் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் பெருசாக வந்து ஃபஸ்ட் அளவுக்கு தெரியல. பட் ஆனால் தெரியுது, இதோட வெயிட் வந்து நல்லாவே வந்து அப்பப்போ இந்த சிஸ்டம்லலாம் ஒர்க் பண்ணிட்டு நம்ம ஹெல்மெட் போட்டோன்னா இந்த நெக் பெயின் வந்து நல்லாவே தெரியுது. கழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு. இது 1600 கிராம்ஸ் இருக்கிறதுனால. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ சரி விடுங்க, அது கூட கொஞ்சம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச பிராண்டுன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மூணாவது ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதோட வைசஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு ஒரு 1 இயருக்கு. இத்தனைக்கும் நான் ஸ்டட்ஸ் தண்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.5 வருஷமாக வச்சுருந்தேன். அது கூட எனக்கு இவ்வளோ சங்கடத்தை கொடுக்கல. 1400 நினைக்கிறேன் அந்த ஹெல்மெட்டு. ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 5700 கொடுத்து வாங்கி எனக்கு இப்படி ஒரு நிலைமை. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, மஞ்சளாக இருக்கும். இந்த மாதிரி காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சளாக தெரியும். இதோட வியூ நாங்கள் திருப்பி வச்சுருக்கேன்னா மஞ்சளாக தெரியும். அப்படி ஒரு வியூ. இதை நான் போட்டுட்டு என்னால் வந்து வண்டியை ஓட்ட முடியாது. ஒரு 1 இயரில் இப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு இதுக்கு வரும்னு சொல்லி நான் நினச்ச பார்க்கல. ஸோ இதை போட்டுட்டு என்னால் நைட்டு ஓட்டவும் முடியாது. பட் ஏன்னா வந்து இந்த உள்ள ஒரு கிளாஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு டீசெண்டான இதாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. பட்டு இது ஓகே தான். இது பெருசாக வந்து கஷ்டம்லாம் கொடுக்கலப்பா. இது கொஞ்சம் ஓகே தான். ஏன்னா மலையில் போன டைம் நனைஞ்சிட்டு வந்ததுனால அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே வந்து அந்த இது ஆயிடுச்சு. ஸோ செகண்ட், இதோட பேடிங் ஒரு தரமான பேடிங்க. பாருங்க, பிஞ்சு நூடுல்ஸ் ஆயிடுச்சு. இப்படி ஒரு பேடிங் வந்து இந்த 5000 ஹெல்மெட்டில் இந்த சைட் பேடிங்லாம் ஓகே. பட்டு இந்த லாக்கில் வரும் பார்த்தீங்களா, இது வந்து இப்படி ஸ்டிச்சாக இருக்கும். இந்த ஸ்டிச்சாக இருக்கிறது வந்து பிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்தது நம்மளோட டபுள் டீடிங்கு. இது வந்து ஒரு ஓகேவான இதாக தான் இருக்கும். இது பெருசாக சங்கடப்படுத்தாது நம்மளே. ஸோ இது ஒன்று. இந்த ஹெல்மெட்டோட இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து
வாங்கினீங்கன்னா இது வந்து இத்தனைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 இயர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டட்ஸ் தண்டரே 2 இயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஏன்டா வாங்கணும்னு எனக்கு இப்போ ஒரு ஃபீலிங்கே வந்துருச்சு. நான் இதே மாதிரி இன்னொரு ஸ்டட்ஸ் தண்டர் ஒன்று வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது பக்காவாக இருந்திருக்கும். அது தூக்கி போட்டிருந்தா கூட எனக்கு பெருசாக சங்கடமாக இருந்திருக்காது. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ஃபோமாட்டாக இருக்குது. One eternity later. இங்கே உள்ள ஒரு லேயர் தெரியுதா? இந்த லேயர் தான் வந்து ஆக்சுவலாக வந்து டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. இந்த கிளாஸ் நல்லா தான் இருக்குது. அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சரி வைசர் எவ்வளோ தான் வருது அப்படின்னு பார்த்தா 800 rupees கிட்ட வருது இதோட வைசர். ஸோ 800 கொடுத்து இதை மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நான் 1000 போட்டேன்னா இன்னொரு நான் ஸ்டட்ஸில் ஒரு நல்ல ஹெல்மெட்டாகவே வாங்கிப்பேன். புதுசாக கொஞ்சம் ஸ்டைலிஷாகவே வாங்கிப்பேன். சரி ஸ்டட்ஸே இல்லைனாலும் நம்ம வேகா இருக்காப்புல, ஸ்டீல் பேர்டு அதை விட ஸ்டைலாக எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அதை வாங்கிப்பேன். ஈஸி சர்டிஃபிகேட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு டாட் சர்டிஃபிகேட்டாச்சும் வரும். பட்டு இந்த மாதிரி ஆக்சர் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கி கடைசியில் இப்படி ஒரு கந்தரகோலத்துக்கு வந்து இது மாறி போச்சு. ஸோ இதை நினச்சா நம்மளுக்கு லைட்டாக சங்கடமாக தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுறது, இப்படி ஆசைப்பட்டு வாங்கின ஹெல்மெட்டு இப்படி வந்து இருக்கே. மற்றபடி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லாக்கிங் அதெல்லாம் பெருசாக எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இதோட பேடிங்ஸு இதெல்லாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை. என்ன இது சீக்கிரம் வந்து அழுக்காயிடுது, நம்ம துவைச்சாலும் அழுக்காயிடுது. இது ஒன்றும் பிரச்சனை. ஸோ அதுவும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான். மற்றபடி இந்த ஹெல்மெட்டை வந்து வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நான் இப்போயே நீ கேட்டிங்கன்னா நான் இன்னொரு ஹெல்மெட் இதே மாதிரி ஆக்ஸாலே வாங்குவேன். ஏன்னா இந்த கோடாரி ரொம்ப பிடிக்கும். இது பார்க்குறக்கே ஸ்டைலிஷாக இருக்குமா. நம்ம எக்ஸ்பல்ஸோட எக்ஸுக்கும் அந்த ஆக்ஸாரோட கோடாரி எக்ஸுக்கும் ஒரு மாதிரி கனெக்டிவிட்டியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும். ஸோ pulling up black windows once you go down. You must be crazy if you think that I'ma slow down. Don't wanna hear it talking shit from the drama. Keep it coming, I'ma send you to your mama. Mr. Whip, flip the gun down. Dropping bodies in the place to இருந்தாலும் எனக்கு இப்போ கூட நீ அடுத்து என்ன ஹெல்மெட் வாங்குவேன்னு கேட்டால் LS2ல் ஒரு ஆஃப் ரோடிங் ஹெல்மெட் இருக்குது. ஸோ அதுதான் வாங்குவேன். அப்படி இல்லைன்னா ஆக்ஸால் இன்னொரு ஆஃப் ரோடிங் ஹெல்மெட் வந்து 5900 6000 சம்திங் இருக்குது. ஸோ அந்த ஹெல்மெட் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு யோசனையிலும் இருக்கேன். பட்டு அந்த ஹெல்மெட்டும் வாங்கி இதே மாதிரி நிலமைனா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே தட்ட அப்படியே போய்கிட்டே இருக்குது. எமரி ஷீட் எடுத்து இதை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு மேலே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சுக்க வேண்டியதான். அப்படி இல்லைன்னா ஸ்டிக்கரிங் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ மக்களே, இந்த மாதிரி ஒரு 6000க்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஹெல்மெட்டை வாங்கிட்டு இப்படி வந்து டிசைன்லாம் போச்சுன்னா உங்களுக்கு ஓகேவா, எப்படி இருக்கும் உங்கள் ஃபீலிங் அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் ஆக்ஸார் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா வாங்குங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் this is my favorite helmet. So see you in another video. Tata, bye bye, see you.